Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேக்னெட் ஃபேக்ட்ஸ் சேனல்ல இருந்து மோஸ்ட் ஸ்கில்ஃபுல் ஒர்க்கர்ஸ் மொமெண்ட்ஸ், அதாவது எல்லாராலையும் வேலை பண்ண முடியும் பட் எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்கில் இருக்குமா, இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ உள்ள போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். வேர்ல்டு ஃபுல்லா எல்லா மனிதர்களும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா செய்யற வேலையவே எந்த ஒரு சதறலும் இல்லாம சில பேர் பக்காவா பர்ஃபெக்ட்டா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி செஞ்ச வேலையை சாட்டிஸ்ஃபைங்காவும் பண்ண வேலையை பர்ஃபெக்ட்டாவும் பண்ண பயப்படைகளா தான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்ட போறோங்கிறதுனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் அவங்க செஞ்சு அவ்வளவு பழக்கம். வீதியில கிடந்த வெறுங்கல்லு நம்ம கையில சிக்கிருச்சுன்னா என்ன சார் பண்றீங்க? விலை உயர்ந்த கல்லு. ஒரு கல்லை எடுத்து அத அந்த நம்ம கையால ஏதோ கிஜிக்கு முஜிக்குன்னு பண்ணி விலையை ஏற்றி விற்கலாம். ஆரம்பிச்சிட்டான். ஏதாவது ஒரு ஐடியா பார்த்தா போதும், நாளைக்கு நானும் கல்லை தூக்குறேன், நானும் அதை தூக்குறேன்னு வந்துடுவேன். உயிர் வந்து பார்த்திருக்கீங்க. இப்ப பாத்துட்டீங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஓட்டை அடிக்கணும்ல. உருட்டு வலையில் உருட்டி போட்டிருமா. தடம் தெரியாம மறைஞ்சிருச்சுல்ல. மறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. கண்டி தட்டுனாலே கொட்டுதுல்ல. அவர் லெஃப்ட்ல ஏறக்கூடாதுன்னு எவன் தடுத்தான்னு தெரியல. அப்படி என்னத்தையா டெலிவரி பண்ற? पंजाब में आपका घर कहाँ है? விண்டோ டெலிவரி பண்ணுவாப்ல. அங்க ஆரம்பத்திலயும் இங்க செவரு உடைஞ்சிருச்சா? அதோடயே வர்ற மாதிரி பண்ணிட்டு எண்டிங்லயும் இங்க செவரு உடைஞ்சிருச்சா? ஒரு ஆணி அடிக்கிறதுக்கே உள்ளங்கை நடுக்குதா? அவர் வீடியோவை பார்த்து ஹோம்வொர்க் பண்ணுங்க. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வெறும் டாட்டூ போடுறதெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஆனா அதையே R2 போட்டு பார்த்திருக்கீங்க. என்ன இவ்வளவு ரியலிஸ்டிக்கா போடுறீங்க? அவங்க வெயிட்ரஸா இல்ல வெயிட் லிஃப்டரான்னு தெரியல. தாங்கறாங்கல்ல. அங்க எடுக்கிறதும் இறக்கிறதும் ஸ்மூத்தா இருக்கும். மாப்பிள்ள நம்ம கொஞ்சம் அவர சைஸ் கேட்கற முடியுமா? என்ன கல்லுல பண்றாங்க நத்தை. நெத்த தெரிஞ்சா நத்தையாக்கிரலாம். தண்ணில குளிக்க மட்டும் இல்ல, உரிக்கவும் முடியும். அவரு செதுக்கிற வேகத்துல சாதாரண ஆயிரம் தான் தோணும். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ் இல்ல. செஞ்சு முடிக்கும் போது சாட்டிஸ்பாக்சனா தோணும். அப்படி ஒரு வர்க். காவாயை வெட்டி அவரை கட்டுப்படுத்த முடியாது. இந்தாண்டா டைவர் காரை ஓட்டிடுவாப்ல. டேலண்ட் 10,000ல அவரு முதல்ல வெட்டமா. சிலவங்க எல்லாம் இருக்காங்க சார், ரோட்டிலே ரிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க. இவர் என்ன சார் ரெண்டு கம்புல ரிவர்ஸ் எடுக்கிறாரு. கம்பு இல்லாமலே ரிவர்ஸ் எடுப்பாங்களாம். இவர் சொல்றாரு நல்லா அந்த கம்பே இல்லாம அந்தரத்துல ரிவர்ஸ் எடுப்பேன் தெரியுமா? மாட்டாரு. வரையுவாரு. அந்த வேலையெல்லாம் சேலரிக்கு பண்றாங்களா இல்ல சாட்டிஸ்பாக்சனுக்கு பண்றாங்கன்னு தெரியல. பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. ஃபினிஷிங் பிரமாதம்ல. முடிச்ச அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா ஆ நேரத்துல அந்த முடிச்ச போடுறதும் சாத்தியம். அது பொருத்துனதா இல்ல முளைச்சதான் தெரியாது. அங்கே நகரு.
அவருக்கு எவ்வளவு ஏத்தம் இருந்தா பாத்தியா அத முறுக்கி தானே ஏறிக்கிறாரு. ஐயா இவ்வளவு பெர்ஃபெக்ஷனா ஏத்துறாருன்னா அவர் எத்தனை வண்டி ஏத்திருக்கானு. அப்படி ஏத்துவாரு. கொழுந்து விட்டு எரியற நெருப்ப தடுத்து நிறுத்த தண்ணீர பண்ற கேடயம். வா சாச்சி எல்லைய தாண்டாம எரியும். இந்த ஒர்க்குக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரியல. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதுல வெயிட் வேற தூக்கிட்டு போறாரு. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுல்ல. பூச்செடியில பூ பறிச்சிடலாம், பூந்தோட்டத்துல இத வந்து அவரு ஒன்னத்தை உடைப்பாரு. இல்ல அது அந்த சிந்துறது அதுவே வெட்டி அதுல போட்டுக்குது. சரி சரி மத்ததெல்லாம் தானா தரப்பட்டமாயோ. அங்க ஏத்த இறக்கமா இருக்கு. கணக்கு வந்தது துணைக்கு. நாய் மாதிரி கேக்கிங்க பாத்திருப்பீங்க, மேக்கிங்க பாத்திருக்கீங்க. பார்க்கும்போது ஈஸியா இருக்குல்ல. அதுக்கு இருக்குல்ல அக்ரிலுக்கு மெட்டீரியல் பாத்திருப்பீங்க. முட்டை விட்டு பாத்துருக்கீங்க. பார்த்துருக்கேன். அழகா இருக்குது. நெருப்போட விளையாடக்கூடாதும்பாங்க. அவரை சொல்லல. மடிச்சு வைக்கிறதுல உங்களுக்கு மெடலை கொடுக்கலாம். காரை பார்க்கிங் பண்றதுக்கே கிழக்கு எடுக்கும். அவரு போட்டை பார்க்கிங் பண்ணாரு. அதுவும் இன்னொரு போட்டுக்குள்ளேயே பண்ணாரு. அவரு வேலை பார்க்கறதையே நல்லா இருக்கு. வேலையை விட்டுட்டு பார்க்கலாம். திருப்பி போடுறதுக்கு கூட டேலண்ட் வேணும் போல. அவங்க வெள்ளை பெயிண்ட் அடிக்கல, அவ்வளவு அழுக்கு தண்ணி அடிச்சிருக்காங்க. மத்த பொருளெல்லாம் பொறாமப்பட வைக்கிற ஒர்க்கு. அழகா போகுது. பொட்டியா வெட்டி விட்டதுதான் நெக்கு. அவரு முழுசா முடிக்கும் போது எனக்கெல்லாம் கை நடுக்கத்துல கோடு போட்டுறேன் நான். முட்டி அடைஞ்சிரும். மிஷின் தோத்துரும். சிக்கலான கூந்தல் மாதிரி கசகசானி கேபிள் கிடக்குதா. கொஞ்ச நேரம் பொறுங்க. பின்னிட்டார்ல இறக்கி எடுக்கிறது. ஐயா இதெல்லாம் அலுப்பு பிடிச்ச வேலையா. எது எந்த வயர்னு கண்டுபிடிக்கவே ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு. நான் சில நேரம் அந்த கம்ப்யூட்டர் வந்து வேற டேபிளில் மாற்றுறதுக்கு என்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ வயர் தான் இருக்கு. அதுவே சில நேரம் கடுப்பாகும், எது எங்கே சார் போகுது அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ வயசு. ஆனால் அதை அன்டாங்கிள் பண்ணுறதுலையும் ஒரு கிக் இருக்க தான் செய்யுது. நீயும் என்ஜாய்மெண்ட்டாக பண்ணலாம். டெக்னிக்கு தெரிஞ்சிருந்தா ஒரே டயரை டெஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு. பெயிண்டிங் பண்ண கூடாது. வெறும் லக்கில எல்லாம் சிக்காது. மூணு முறையும் நிக்காது. இருக்கிறதுலயும் விஷயம் இருக்குல்ல. நல்லா தான் போயிட்டு நிக்க வச்சார்ல தலைமை. நாங்களும் பண்ணுவோம்ல, கத்தி எடுத்து எங்க இங்க இருந்த கையை காணா பார்த்தா கையும் சேர்ந்து வெட்டு வெட்டு கீழே கிடக்கும். ஒரு தரம் பண்ணலாம், 2ஆம் தரம் பண்றதுக்கு கை இருக்காது. இது கம்பி கட்டுற கதை இல்ல. ஓ இதான் கம்பி கட்டுற கதையா? கம்பி கட்டுற கலை. செம்பு திருடர்களுக்கு சமத்தியான மிஷின் அது. வாழைப்பழம் மாறி உரிக்குது. கரெக்டா கத்தி போட தெரிஞ்சா வெறும் கட்டியும்
வைரக்கட்டி ஆகிரும். இந்த வீடியோவோட முடியுது. இந்த ஐயோ, வீடியோல நல்லா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா பண்ற பயபுள்ளைகளை நீங்க பாத்திருப்பீங்க அப்படி நாங்க நம்புறோம். பார்த்ததுல ஈர்த்தது எது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. உன் பேர் சொல்ல ஆசைதான். ஆமா 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 கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நான் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு அதை பார்த்து புரியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் உட்காந்து யோசிக்கிறேன் இது நேம் ஞாபகங்கிறதுக்குள்ள அவர் முடிச்சிட்டாரு. ஏங்க ஆனால் இது வந்து இந்த ஸ்கில்ஃபுல் ஒர்க் அதை தாண்டி எனக்கு அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் வீடியோவாக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு பாருங்க. அந்த அந்த மரத்தை அப்படியே சர்ன்னு சீவுவாங்கல்ல. எங்கள் மாமாவும் ஒரு கார்பெண்டர் தான் ஊரில். சுருண்டு சுருண்டு தான் மேலே போதும். ஆனால் அப்போ எல்லாம் அது வந்து குப்பை, இப்போ அது வந்து காசு. அதை அப்படியே நைஸாக வலிச்சு யூடியூப்ல போட்டோம்னா காசு. நீ அதை போய் வடிக்க வந்து தானே வேலை வெட்டிக்கிட்ட நீ ஒரு நான் எங்கள் மாமா அப்படி சீவும் போது அதை பார்க்கணும்னு சொல்லி அப்போ யூடியூப்லாம் இல்லையா, நேரில் பார்க்கலாம்னு நேரில் பார்க்க போய் அவர் டீ குடிக்க போயிட்டார். அந்த உளி இருக்கும்ல, அது அப்படி அந்த ஊர் உளி அதை வச்சுட்டு போயிட்டாரு. அவர் போனோன்னே நம்மளும் ஜீவி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து ஏன்னு சீவுனேன்னா அந்த உளி நேரம் வந்து காலில் விழுந்துருச்சு. அந்த பெருவிரலில் விழுந்து தையல் 2 தையல் போட்டோம். அந்த அளவுக்கு பாருங்கள். அப்போ அதை ஒரு குப்பையாக பார்த்தவங்க இப்போ அது வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு தொழிலாக போயிருக்கு. அதில் அந்த கடைச்சல் வேலை செய்கிற மிஷின் இப்போ வந்து அந்த மாமா இப்போ வந்து உயிரோட இல்லை, இருந்தாருன்னா வீடியோ இந்நேரம் வந்து நீங்கள் ஓர்டருக்கு ஒன்றும் செய்ய தேவையில்ல, எங்கே அதை சீவி வலிச்சு போடுங்க அப்படின்ட்டு அழகாக கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி நானும் சாட்டிஸ்ஃபைங் வீடியோஸ் போட்டுருவேன். நல்லா இருக்குங்க. ஏன்டா உங்கள் மாமா தான் அதுக்கு வரணுமா, உன்னால் சாட்டிஸ்ஃபைங் வீடியோ செய்ய முடியாதான்னா சாட்டிஸ்ஃபைங் வீடியோ செய்ய முடியும். அப்லோட் பண்ணுனா யூடியூப்காரன் தூக்குறான். நம்ம சாட்டிஸ்ஃபைக்கு பண்ணுறது என்ன? அப்பா அரிக்குது. இப்போ அந்த அரிக்கிறத எடுத்து யூடியூப்ல போட முடியுமா? எப்படி என்றது அப்படின்றது யூடியூப்காரன் யோசிப்பான், என்ன இவ்வளோ சவுண்டு வருது, ஏதோ கொலை பண்ணுற வீடியோ போல இருக்குது அப்படின்னு தூக்கிடுவாங்க. நமக்கு சாட்டிஸ்ஃபைவாக நம்ம சாட்டிஸ்ஃபையாக பண்ணுறதெல்லாம் இதான். இதெல்லாம் எடுத்து யூடியூப்பில் போட முடியுமா? முடியாது. அதனால தான் போடாமல் இருக்கேன். சரி, உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.